ஒத்த உசுர உன்னால நித்த கசியும் கண்ணால தன்னந்தனியா தூங்குற குளிருதா புள்ள மண்ணு பட்ட கீருமேனு வச்சிருந்த மாறு மேல கீழப்பட்ட பாதை ஏதோ பொறுத்துதா புள்ள காத்தடிச்சா பயப்படுவேன் மான் வழியில் அகப்படுவேன் ஒத்தி வச்சு பார்த்துக்கிட்டேன் புரிஞ்சுதா புள்ள. ஆனால் அந்த லவ் பண்ணுற ஒரு பீரியட் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளோட கோல்டன் மெமரிஸ். ஓகே ஓகே. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சந்தோஷப்படும் சார். நம்ம வந்து எப்பப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் உன்னோட உலகம் ஒருத்தி அப்படின்னு நீ நினைக்காது, உன் உலகம் ஒருத்தன்னு நினைக்காது. ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே நினைக்கிறது அதுதான், நம்மளோட உலகம் ஒருத்தன் இல்லை ஒருத்தின்னு. அந்த ஒருத்தியை இல்லை ஒருத்தனும் உன்னோட ஆக்சுவல் உலகத்தை டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு கேடுகிட்ட ஒரு சைக்கோ, ஒரு கேடுகிட்ட ஒரு டாக்ஸிக் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு இவன் தொட்டத்துக்கெல்லாம் குத்தம், இல்லை இவன் செஞ்சது என்ன செஞ்சாலும் குத்தம் அப்படின்ற மாதிரி குறை கண்டுபிடிக்கிற ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்டு பாஸ்வேர்டை கொடு, நீ எங்கே போகிற, விச் எவர் இட் இஸ், வாட் எவர் இட் இஸ், அது அரேஞ்ச் லவ். ஓகே, உங்களுக்கு அங்கே ஒரு பாண்டிங், உங்களுக்கு அங்கே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அக்செப்டன்ஸ் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த லைஃப். சம்டைம்ஸ் நான் அப்பா அம்மா பார்த்த பொண்ணே கல்யாணம் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு ஃபீல் பண்ணுற லவ்வர்ஸ் கூட இருக்காங்க. ஓகே, புரியுதுங்களா? ஒரு ஒழுங்கு அவங்க பேச்சை கேட்டிருக்கலாமோ. இன்னைக்கு மொபைல் ஃபோனாலே பாதி பிரச்சனை ஆகுது. யார்கிட்ட சேட் பண்ணுற, யார்கிட்ட அன்டைமில் கால் பேசுகிற, எதுக்கு ஒரு ஃபோன் வந்தால் மட்டும் பால்கனிக்கு போகிற, ஓகே எதுக்கு பாத்ரூமில் இவ்வளோ நேரம். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. வணக்கம்ண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஆஃப்டர் லாங் டைம். ஆமா, போன வேலண்டைன்ஸ் டேக்கு பார்த்தது. வேலண்டைன்ஸ் டே நான் உங்களை தேடி வந்துடுறேன். லவ் எப்படி இருக்கு? ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ 2025 எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு? அது தெரியல, ஒவ்வொருத்தரும் வீட்டில் போய் நம்ம எட்டி பார்த்த மாதிரி எப்படி பேச முடியும், இப்படிதான் இருக்கு அப்படின்னு. ஓகே, இன்னைக்கும் நம்மளோட எண்ணங்கள் மாறப்போறது கிடையாது. இல்லை, ஒரு சில பேரோட எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வாழ்க்கையும் அமைஞ்சிட்டு இருக்கும். ஸோ அது டாக்ஸிக்காக இருக்கிறதா, இல்லை ரொம்ப லவ்வபுளாக இருக்கிறதா, இல்லை விட்டு கொடுக்காம இருக்காங்களா, இது எல்லாமே ஒவ்வொரு காதல் ஒவ்வொரு மாதிரியான காதல் தான். ஸோ இதுதான் சரி இதுதான் தவறுலாம் இல்லை. அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களுக்கு சரியானது தப்பா தெரியும், தப்பானதை விட சரியா தெரியும். ஓகே. ரீசெண்டா வந்து நிலவுக்கு என்மேலடி கோவம் படத்தோட டீசர் கூட ரிலீஸ் ஆயிடுது. அதுல ஒரு டைலாக் இருந்துச்சு. அந்த டைலாக் பத்தி நான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு ஒன்று ட்ரெய்லர்ல ஒரு டைலாக், மச்சான் லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கு நடுவில் மாட்டிக்கிட்ட மச்சான் அப்படின்னு ஒரு லைன் இருக்கு. முக்காவாசி லவ் ஃபெயிலியரான எல்லாருமே வந்து இந்த லவ் ஃபெயிலியரை கடந்திருப்பாங்க. ஆனா அடுத்த ரிலேஷன்ஷிப்குள்ள போறதுக்காகட்டும் ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும், ஒரு ட்ரஸ்ட் புரோக்கன் ஆயிருக்கும். திருப்பி இன்னொருத்தவங்க லவ் பண்ணலாமா வந்து அப்ரோச் பண்ணா கூட அவங்க வந்து அந்த ட்ரஸ்ட் இஷ்யூனால வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க, தனியாவே இருப்பாங்க. என்ன பண்ணலாம் அவங்க? இது வெறும் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் மட்டும் கிடையாது பிரதர். இப்போ சம்டைம்ஸ் அது லவ் வேணான்னு முடிவு எடுக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன், யார் கூட இருக்கேன், நான் என்ன பண்ணணும், நான் எப்படி இருக்கணும், இது எல்லாத்துக்கும் ஒருத்தர்கிட்ட உரிமையை கொடுத்துட்றேன். சரிங்களா? நான் ஏதோ ஒரு அடப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். என்னோட விடுதலை பறிபட்ட மாதிரியும், எனக்கான ப்ரைவசி இல்லாத மாதிரியும், என்னால் சுதந்திரமாக எதுவுமே பண்ணவே முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தான் வரப்போகுது. ஓகே, இஃப் இட் இஸ் அ டாக்ஸிக், வேறு ஒரு டாக்ஸிக்காக இருக்கிற பட்சத்தில் அந்த மாதிரி தான் தோணும். ஸோ அது அவங்களுக்கு வந்து ரொம்ப பட்டுட்டன்ட்டாக இதுக்கு மேலே வேணாம் அப்படின்ற மாதிரியான ஆட்களும் இருப்பாங்க. இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் எப்படின்னா, நம்ம எந்த தப்புமே பண்ணலை, நான் எந்த ஒரு துரோகம் பண்ணலை, நான் உண்மையாக தான் இருந்தேன், ஆனால் எனக்கு ஏன் இப்படி, சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இனிமேல் வந்து இதில் விழ வேணாம், இந்த பக்கமே போக வேணாம், நம்மளுக்கு இது செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க. ஏன்னா அவங்க உண்மையாக இருந்து பட்டு அவங்கள உபயோகப்படுத்தி தூக்கி போட்டவங்களாக தான் இருப்பாங்க. அவங்களோட உண்மையான காதல் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்லை, தப்பான ஒரு இடத்துல போய் விழுந்திருக்கும், அதனால கூட காதலை வெறுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ இது இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் ட்ரஸ்ட் இஷ்யூன்னு ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது, இது பொதுவாகவும் பேசிட முடியாது. இது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் அனுபவித்த ஒரு வழி, அது இன்னொரு காதலை அவ்வளோ லேசில் ஏற்றுக்க முடியாது. இன்றைக்கும் நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், போனது தான் வேணும்னு நினைக்குமே தவிர
இருக்கிறதோ இல்லை இனிமே வரப்போறதோ அவ்வளோ லேசில் ஏற்றுக்காத மனசு தான். ம். எது நம்ம விட்டு இழந்தோமோ எது நம்ம விட்டு போச்சோ அதுக்காக தான் அதிகப்படியாக ஃபீல் பண்ணுவோம். கண்டிப்பா. சமீபத்தில் கூட இந்த உதயம் தேட்டரை இடிச்ச போது ஆமா எல்லாருக்குமே ஒரு மெமரிஸ் வந்துட்டு ஆமா, போயிருக்கும். ஆமா. ஏன்னா எனக்குலாம் உதயம் தேட்டர் வாசல்ல தான் இந்த ஃப்ராக்சர் ஆச்சு. இந்த ஓகே. டோட்டலாக ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல. ம். அப்போ எனக்கு உதயம் தேட்டர்னாலே என்னோட பைக் ஆக்சிடென்ட்டும் சேர்ந்து ஞாபகம் வரும். ஸோ நாட் ஓன்லி மூவிஸ், நாட் ஓன்லி மெமரிஸ், Okay, காலேஜ் okay. டேஸ் மட்டும் கிடையாது. யா. ஸோ அது போல அது போயிடுச்சுன்னு ஒரு ஃபீல் வந்தது பார்த்தீங்களா? கண்டிப்பா. அந்த மாதிரி அந்த போன பிறகு எல்லாருக்குமே ஒரு தாங்க முடியாத ஒரு ஃபீல் இருக்கும். அது ஒரு மெமரிஸ். ஓகே, ஓகே. அதனால தான் சொன்னேன், இருக்கிற இத்தனை மால் இருக்கே, இத்தனை தியேட்டர்ஸ் இருக்கே, இவ்வளோ விஷயங்கள் இருக்கே, அதுக்கெல்லாம் சந்தோஷப்படுவோமா? இல்ல ஒன்று இல்லாத நம்மளோட ஒண்ணு. நம்ம நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம், நம்ம Okay. கூடவே ட்ராவல் ஆகிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ இல்லை. அப்போ அது ஒரு வலி கொடுக்கும். ஓகே. ஸோ லாஸ்ட் இயர் வந்து லவ்வர்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஆமாம் ஆமாம் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் லவ்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு டிஸ்கஷன் அந்த படம் கிரியேட் பண்ணிடுச்சு. லவ் Okay. பண்றவங்க எல்லாருமே. இன்ஃபேக்ட் வந்து நான் வந்து ஒரு 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 அந்த படம் 1 இயர் பிறகு செலிப்ரேட் பண்ணாங்க. Feb 10 ரிலீஸ் ம். ஆச்சு நான் நினைக்கிறேன். அதுல கீழே ஒருத்தன் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தான். என்னன்னா அது நான் படத்துல ஒரு சீன் இருக்கும். ஹீரோயின் வந்து ஹீரோயிட்ட சொல்லாம வந்து ட்ரிப்பு போயிடுவாங்க. ம். இவன் என் ஆள் கேட்டா, நான் வந்து ஆஃபீஸ் ட்ரிப் போலான்னு இருக்கேன். நீ பர்மிஷனா விடுவியான்னு சொல்லிட்டு கேட்டேன். ம். அங்க ஒரு சண்டை நடந்துச்சு. இப்ப நான் பிரேக்கப் ஆயிட்டேன் ம். அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா இந்த லவ்ல டாக்ஸிக்ங்கிறது ஆண்கள் அதிகமா பண்றாங்களா, பெண்கள் அதிகமா பண்றாங்களா? இது 2 பேருக்கும் சலைச்சது கிடையாது. Okay. 2 பேருமே ஒவ்வொரு விதத்துல டாக்ஸிக்காக தான் இருக்கும். ம். அது எப்படின்னா, ரொம்ப ஜோவியலா இருக்கிறவனுக்கு டார்ச்சர் கொடுக்குற மாதிரியான ஒரு பேரா தான் அமையும். ம். ஓகே, ஓகே. அது மாறி மாறி தான் அமையும். ஒரே Okay. மாதிரி மிரர் மாதிரி அமையாது. ம். யூஷுவலாவே நம்மளுக்கும் அப்படி மிரர் மாதிரி இருக்கிறவங்கள பிடிக்காது. அந்த ம். வைப் செட் ஆகும்லாம் சொல்லுவாங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப்க்கு Correct. ஓகே. ஆனா ஒரு ஆப்போசிட் அட்ராக்ட்ஸ்ன்றது தான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. ஆப்போசிட் வந்து எப்படின்னா, நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க. ஓகே. ஓகே, ரொம்ப ஒரே இதுல இருக்கிறவங்க கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு முட்டிக்கும். ஏன்னா அதே தாட் ப்ராசஸ். நீ அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியும், ம். நீ என்ன பண்ணணும்னு தெரியும். டக்கு டக்கு டக்குன்னு அதே தாட் ப்ராசஸ்ல இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலாவே மியூச்சுவலா செட் ஆகாது. ஓகே. ஓகே, அதனால இந்த டாக்ஸிக்ன்றது ம். ஆண்கிட்டயும் இருக்கு, பெண்கிட்டயும் இருக்கு. ஓகே. அது என்னன்னா, அது ஒரு அளவுகோல். ஒரு அந்த அளவுகோலை மீறும் போது தான் அது டாக்ஸிக்கா மாறுது. ஓகே. So, அன்பின் வெளிப்பாடு, அதீத அன்பின் வெளிப்பாடு அவங்களுக்கு அது ஆரம்பத்துல ஆறுதலா தெரிஞ்சதா எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேல அடிமைப்படுத்துறாங்கன்றது புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே. மோஸ்ட்லி அப்படிதான் நடக்குது. ஆமா. இப்போ இந்த லவ்ல வந்து பசங்க எல்லாமே இப்போ என் பார்ட்னர் நான் கொஞ்சம் இவகிட்ட கொஞ்சம் உரிமை எடுத்துக்கலாம், அவ சேஃப்டியா இருக்கணும் அப்படிங்கறதா வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆஃபீஸ் கொலீக் கூட பேச விட நீ அவங்க கூட ஏன் பேசுற அப்படின்னு கேட்கறதாகட்டும், எங்கேயாவது ஆஃபீஸ் ட்ரிப் போனா அங்க அலோவ் பண்ணாம விடாம இருக்கிறதாகட்டும், ஒரு மாதிரி ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாங்க. அந்த பார்ட்னர் மாதிரி ஓனர்ஷிப், நீ எது பண்ணாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும், எது செஞ்சாலும் எனக்கு நீ தெரியாம பண்ணக்கூடாது. இது எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேல இவன் கிட்ட சொன்னா இவன் சண்டை போடுவான்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் மறைச்சு பண்ணுவாங்க. அதுதான் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க பிரேக்கப்புக்கும் காரணமா மாறிடுது. இந்த விஷயத்த எப்படி தடுக்கலாம்? ஒரு பார்ட்னர் ஓகே லவ் பண்ணிட்ட விட்டு புரிஞ்சுக்க அவ்வளவுதான் விட்டுடலாமா? இல்ல ஆக்சுவலா வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு லவ் அப்படின்றது என்னன்னா, சொன்னா பிடிக்காது, இல்லை சொன்னா இது நடக்கும் அப்படின்னு நீங்களே ஒரு கற்பனைக்கு வரதோ, இல்லை சொன்னா இதுதான் நடக்கும்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுன்ற பட்சத்தில் அதை நீங்க சொல்லாம பண்ணா இன்னும் அதை விட அக்ரெசிவா மாறுன்றதையும் புரிஞ்சுக்கணும்ல. ஓகே. ஓகே, இப்போ சொன்னா இது நடந்துடும், இப்படி ஆயிடும், இப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சொல்லாம நாளைக்கு அவங்களுக்கு தெரிய வந்துருச்சுன்னா அது ரொம்ப ஒன்றா அக்ரெசிவ். அப்போ அப்படிதான் இங்கே பிரேக்கப் ஆகுதே தவிர, சொன்னதுனால பிரேக்கப் ஆனதை விட சொல்லாம பண்ணிட்டாங்க பார்த்தியா, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு தோணும். வேற ஒருத்தர் சொல்லி கேள்விப்படும் போதோ, இல்லை இவங்க நாளடைவில் இவங்களே வேற ஏதாவது ஒன்று பேசும்போது சொல்லிட்டு இருக்கும் போதோ அது அவங்களுக்கு தெரிய வரும்போது மனசு கஷ்டப்படும். ஓகே, அப்போதான் நிறைய விஷயங்கள் நம்ம மறைச்சிட்ட மாதிரி தோணும். அப்போ அதை நம்ம ஆரம்பத்திலேயே வந்து இதுனா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்றது புரிஞ்சுக்கணும். நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுறோங்க, பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் கோட்டை விட்டுரும். ஓகே, நம்ம யாருன்னே தெரியாத, முகம் தெரியாத ஒரு இதில் ஒரு சேல்ஸில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், யாருன்னே தெரியாத ஒரு கஸ்டமர்கிட்டலாம் சிரிச்சு பேசுகிறோம். ஓகே, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் நம்மளுக்கு பணம் வருது அப்படின்னா யார்கிட்ட வேணாலும் நம்ம வந்து அவங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படி கொடுக்குறோம். ஓகே, ஆனால் இங்கே பணம் இல்லை, ஆனால் நம்மளுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அன்பு கிடைக்க போகுது அப்படின்னா அங்கே நம்ம மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு சிடுசிடுன்னு இருக்கும். ஏன் அங்க நம்ம அன்பை தானே எதிர்பார்க்குறாங்க, வேற என்ன எதிர்பார்க்குறாங்க? அப்போ நீ ஏன் மறைக்கிற? ஓகே, ஆரம்பத்தில் நீங்கள் மறைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது ஒரு நாள்
பிரச்சனைகளாக தான் போய் முடியும். லவ் ஃபெயிலியர் 90s கிட்ஸ்லாம் லவ் ஃபெயிலியரை வந்து என்ன மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். இப்போ நான்லாம் வந்து சொல்ல போனால் பக்கா 90s கிட்டு. லவ் ஃபெயிலியர்னா என்னன்னா நமக்கு இந்த பூவே உனக்காகல வர ஃபைனல் டைலாக் தான் ஞாபகம் வரும். அஹ் நீ இருந்த மனசுல என்னால் வேற யாரும் நினைக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு விஜய் சார்லாம் போவார். லவ் ஃபெயிலியர் இப்போ அப்படி கிடையாது. ஒன்று போச்சுன்னா இன்னொன்று. ஒரு சில பேர்லாம் 4-5 லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆனவங்களாம் இருக்காங்க. லவ் ஃபெயிலியர் இப்போ இப்போ எந்த அளவுக்கு எவால்வ் ஆகிருக்கு? எல்லாருமே இப்போ சஃபர் பண்ணுறாங்களா இல்லை மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்களா? இல்லை சார், இருக்கிறதுலேயே அதிகப்படியான சஃபரே வந்து லவ் ஃபெயிலியர் தான். ஈவன் ஒரு பிஸ்னஸ் லாஸோ இல்லை அவனோட வேலை போயிடுச்சு அப்படின்றதெல்லாம் விட ஓகே. இன்னைக்கு இந்த லவ் ஃபேஸ், அது லவ்ன்றது மட்டும் கிடையாது சார். அது தட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஓகே, அது இவ்வளோ நாள் வாழ்ந்த ஒரு உயிர், நம்மளுக்கு கூடவே பேச்சு துணைக்கும், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்காகவும் இருந்த ஒரு உயிர். இதுக்கப்புறம் நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ண போகிறது கிடையாது போது அந்த அக்செப்டன்ஸ் இருக்காது. எத்தனை பேருக்கு அது இருக்க போகுது? ஏன்னா இதுக்கு மேலே நான் மூவ் ஆன் பண்ணிடுறேன்னா வாய்ப்பு கிடையாது. ஸோ இப்பவும் இருக்கு, அதில் தவிச்சிட்டு இருக்கவங்க அதிகம். அண்ணா எனக்கு செத்துடலாம் போல இருக்கு, முடியல அப்படின்னு சொல்கிற மெசேஜஸ் நிறைய வரும். என்னால் வேலையை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, என்னால் படிக்க முடியல, இப்படிலாம் சொல்கிற மெசேஜ். அப்போது அவங்கள எந்த அளவுக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு பாருங்க. ஓகே, ஸோ அதை நம்ம வந்து ஈஸியாக எல்லாருமே மூவ் ஆன் பண்ணிடுறாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு அந்த பெயினை கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வி கேன் கிவ் சொல்யூஷன் டு தம். இதெல்லாம் பண்ணால் உனக்கு மூவ் ஆன் பண்ணிவிடுவேன்னு சொல்யூஷன்லாம் கொடுக்க முடியாது. தி ஹேவ் டு அண்டர்கோ த ப்ராசஸ். ஓகே, அது அந்த டைம் ஹீல்ஸ். இப்போ ஜஸ்ட் லைக் தட் போயிடும் அப்படின்னு. ஆனால் அந்த லவ் பண்ணுற ஒரு பீரியட் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளோட கோல்டன் மெமரிஸ். ஓகே ஓகே. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சந்தோஷப்படும் சார். நம்ம வந்து எப்பப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்போல்லாம் அவங்க ஃபோட்டோ எடுத்து பார்க்கறது தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஆறுதலாகவே இருக்கும். ஓகே. சம்டைம்ஸ் அது நம்ம அழுவோம், ஆனால் இருந்தாலும் அந்த முகத்தை பார்த்து ரசிப்போம். சில சமயம் அந்த வாய்ஸ் நோட் அதை கேட்கும் போது நம்மளே அறியாமல் அது கண்ணீர் வரும். ஓகே, ஸோ இதெல்லாமே அவ்வளோ லேஸில் வெளியே வர முடியாத ஒரு சம்பவங்கள், நம்மளுக்கு நடந்த ஒரு ஒவ்வொரு மெமரிஸ் எல்லாமே நம்ம கூட ட்ராவல் பண்ண ஒரு விஷயங்கள். ஓகே. ஈவன் ஒரு 10 வருஷம் ஆனால் கூட நம்மளுக்கு இந்த மெமரிஸ் போகாது. நம்மளே மறக்கணும்னு நினைச்சா கூட இந்த கூகுள் போட்டோஸ்ன்னு ஒரு மெமரி, அவன் தான் சார் வேலையை பார்த்து விட்டான்ற மாதிரி அப்பப்போ வந்து ரிமைண்ட் பண்ணிட்டு போயிடுவான். காலையிலேயே வந்துடும் ஒரு சில டைம், ஏர்லி மார்னிங்லேயே நம்மளுக்கு அந்த வேலையோட. அதுதான் சொல்றேனே, இந்த லவ் யாரு இதை பத்தி பேசலாம்? இந்த லவ் யாருக்கு அதிகமா தெரியும்? வாட் இஸ் லவ்னு எப்போ அவன் புரிஞ்சுப்பான் அப்படின்னா, லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்றத அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரே ஒரு கட்டம் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய ஃபேஸை பார்த்துட்டு நிறைய கட்டங்களை பார்த்துட்டு இருக்கவங்க யார் அப்படின்னா, இந்த லவ் ஃபெயிலியர் ஆனவங்க தான். லவ் ஃபெயிலியர் ஆனவங்க தான் லவ் பற்றி பேசுறதுக்கே தகுதி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு தான் அதிகப்படியான வழிகள் அண்டர்கோ பண்ணி இருக்கிறது. ஓகே, ஸோ ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு நகர்றது கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே. லவ் ஃபெயிலியர் ஆனால் சஃபர் ஆகிறவங்க எல்லாருமே பண்ற ஒரே ஒரு தப்பு என்னன்னா, தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது. கான்ஸ்டன்டா வந்து நான் முன்னாடி அப்படி இல்லை மச்சான், ஒரு சும்மா அப்போ அந்த நிமிஷமோட திருப்திக்காகவும் ஒரு தூக்கத்துக்காகவும் ஆரம்பிச்ச விஷயம் வந்து இப்போ ரெகுலரா போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க. என்னால வெளியே வர முடிஞ்சாலும், நான் லவ்ல இருந்தாலும் வெளியே வந்துட்டேன், ஆனால் இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர முடியல. ஒரு அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரதுக்கு இன்னொரு அடிக்ஷன்ல போய் மாட்டிக்கிட்டாங்க மாதிரி ஒரு சில பேர் உட்காடுறாங்க. அது வந்து அவங்களோட ப்ரொஃபஷனலாகவும் அவங்களோட பர்சனல் லைஃபும் பெருசா அஃபெக்ட் ஆகுறாங்க. இது தண்ணி தம்ம தாண்டி எப்படி வெளியே வர முடியும் நினைக்கிறீங்க நீங்க? இந்த லவ் ஃபெயிலியர் ஆகி தண்ணி தம் அடிச்சிட்டு இருக்கானுங்கல்ல, அது அந்த ஜோன். ஏன்டா அஞ்சலா மச்சா அவன்னு உட்காந்துருப்பானுங்க. ஆமா, அது அவங்களுக்கு அதுதான் வே அப்படின்ற மாதிரி ஆயிடும். சரி, அதை மறக்கடிக்கிறதுக்கு ஒரே வழி, நம்ம கொஞ்சம் சரக போட்டா கொஞ்சம் நேரம் அவளை மறந்துடலாம், இல்லை அவனை மறந்துடலான்ற மாதிரி இருப்பாங்களே தவிர, ஓகே, அது ஆக்சுவலா சொல்யூஷன் கிடையாது. ரியல் சொல்யூஷன் இஸ் ஒரு கம்பேக் கொடுக்கணும். நம்ம வந்து வாழணும். அவங்க வாழ்றதை மட்டுமே பார்த்துக்கிட்டு நம்ம ஏங்கிட்டு இருக்கிறது கிடையாது வாழ்க்கை. நம்ம வாழ்க்கைய யாருமே பார்க்கலனாலும் பரவாயில்ல, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம அப்பா அம்மா, இவங்களுக்காவது நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கணும். நல்ல விதமான வாழ்க்கையை வாழணும். இன்னைக்கு வந்து அப்பா அம்மா முன்னாடிலாம் எதெல்லாம் பண்ண மாட்டோமோ அதெல்லாம் தப்புன்னு நம்மளுக்கு படுது இல்லையா? அப்போ அந்த தப்பை கொஞ்சம் விட்டாலே போதும். ஆக்சுவலாக வந்து அடிக்ஷன் போகிற அளவுக்கு எந்த பழக்கமும் வந்து
ஒரு பழக்கவழக்கங்கள் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்காகவும் அந்தந்த ஒரு நாட்டோட இதுவாக தான் கொண்டு வந்தாங்களே தவிர ஓகே. இதை வந்து நம்மளுக்கு பாடிக்கு கெடுதல். ஆல்கோஹால் பாடிக்கு தேவை தான், ஆனால் எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது தான். நம்ம ஆனால் என்னன்னா இஷ்டத்துக்கு குடிச்சிட்டு நம்ம போதை ஏறி மட்டையாகி அங்கே வாந்தி எடுத்து அதுலேயே படுத்து புரண்டு நான் 2 நாள் ஹேங் ஓவரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன கிடைக்கும் அப்படின்லாம் தேடி அந்த அளவுக்கு ஆகிடக்கூடாது. ஆக்சுவலாக எவ்ரி திங் இஸ் குட். வி ஷுட் நோ ஆர் லிமிட். சரி, தம் அடிக்கிறியா, ஓகே 2 அடிச்சியா போதும், தண்ணி அடிச்சியா ஒரு கோட்டர் அடிச்சா போதும்னு உன் லிமிட்டுக்கு மீறி நீ போயிட்ட அப்படின்னாலே உன்னை ஒருத்தனும் மதிக்க மாட்டான். ஏன் அவன் குடிக்காரன்டா, குடிக்காரனோட சேரவே கூடாதுடா, இவன் குடிச்சிட்டு எதையாவது ஒன்று உளருவான்டா, இவன் குடிச்சிட்டு நம்மகிட்டே சண்டைக்கு வருவான்டா அப்படின்லாம் ஆகிடும். அப்பெல்லாம் நம்ம மதிக்காமல் போயிடுவாங்க. நம்மளோட நம்மளே நம்ம லாஸ் பண்ணிடுவோம். ஓகே, நம்மளோட ஒரிஜினாலிட்டி போயிடும். அது இல்லாமல் இருக்க முடியாதுன்ற அளவுக்கு நம்ம அடிக்ஷன் போயிட்டோன்னா நம்ம யாருன்றதே மறந்துடும். அதனால வி ஆர் பார்ன் ஹியர் ஃபார் அ ரீசன். நம்ம ஒரு காரணத்துக்காக தான் இங்கே படைக்கப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு படைப்பும் இங்கே ஒரு காரணம். ஓகே, நம்ம உணவு தான் மருந்து, நம்ம உடல் தான் ஆலயம் அப்படின்னும் போது இது ரெண்டுத்துக்குமே சரியான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். ஓகே, நீ உணவு சாப்பிட்றியா, அந்த உணவை சரியான நேரத்தில் சாப்பிட்ரு. ஓகே, தூக்கம் அதை விட முக்கியம். உன் உடல் கெட்டு போயிடும் இல்லைன்னா. ஓகே, ஸோ அப்போது உடல் தான் ஆலயம்னும் போது அந்த ஆலயத்தை எவ்வளோ பரிசுத்தமாக நீ வச்சுக்கிற, எவ்வளோ பியூராக நீ வச்சிருக்க, நீ அதை நீயே கெடுத்துக்கிட்டேன்னா உன்னோட லைஃப் நீ வந்து சோறு இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்வாங்க. நீ எல்லாம் சாதிக்கணும்னு நினச்சி இந்த மாதிரி அடிக்ஷனில் போயிட்டா அப்போ நம்ம கொஞ்சம் உணரணும். இங்கே வாழ்ந்து காட்டுறது மேட்டர் கிடையாது சார். சில சமயம் வாழ்ந்தாலும் காட்டிடாத, ஆனால் உனக்காவது யாருக்கிட்டையும் கையேந்தாத நிலைமைக்கு, யாருக்கிட்டையும் நம்மளை கேவலமாக பார்த்துடாத நிலைமைக்கு அதுக்காவது நம்ம வாழணும் சார். இன்றைக்கி நம்ம பெருசாக சம்பாதிக்கலனா கூட இன்றைக்கி ஒரு பணமாக மாறிட்டால் கூட ஒரு 35,000 ஆகுது சுடுகாட்டுக்கு போய் புதைக்கிறது. வெட்டியான கொடுக்கறதுலேருந்து கவர்மெண்ட் ஃபீஸு கட்டுறதுலேருந்து அங்கே குழியை தோண்டி நம்மளுக்கு எல்லாமே ஒன்றுமே பண்ண வேணாம் சார். சொந்தக்காரனை சோறு போட வேணாம், ஐஸ் பெட்டி வேணாம். ஐஸ் பெட்டிலாம் வச்சேன்னா 2 நாளைக்கு 24,000 ஆகிடும். ஓகே, 12,000. ஸோ நான் ஐஸ் பெட்டியே இல்லை, டேரெக்டாக மார்ச்சூர்லேருந்து டேரெக்டாக சுடுகாட்டுக்கு போனாலே 35,000 வேணும். ஓகே, அப்படி தான் இருக்குது. அப்போ செத்தா கூட காசு வேணும் சார். ஓகே, அப்போ நம்ம யாருக்கிட்டையும் நிற்காத அளவுக்காவது நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தணும். உன்னை கார் வாங்க சொல்ல, பங்களா வாங்க சொல்ல, எவங்கிட்ட கையேந்தாத நிலமையில, கடை வாங்காத நிலமையில நீ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டியா, நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிற, யாரும் உன்னை கேவலமாக பார்க்க மாட்டாங்க. லவ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு முடங்கிட்டு போயிட்டு ஒன்றுமே இல்லாமல் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்காது. ஸோ அப்போது நம்மளோட வேல்யூ நம்ம தான் புரிஞ்சுக்கணும். நம்மளை அடுத்த வேல்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வேல்யூ என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் சார். ஓகே, லவ் ஃபெயிலியருங்கிறது காமனான விஷயம் தான். லவ்ல நடக்கிறது 2 முடிவு தான். ஒன்றும் மேரேஜ்ல போய் லவ் ஃபெயிலியர் ஆகும். எந்த மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆகவே கூடாது ஒருத்தவனுக்கு? ரொம்ப கொடுமைங்க இருப்பாங்க. நான் ஆல்ரெடி ஒரு காணொலியில் சொல்லியிருப்பேன். ஓகே, காரணமே இல்லாமல் பிரியறதை கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லை நம்மளை திட்டிட்டு போனாங்கன்றதை கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளை விட வேற ஒருத்தர் பெட்டருன்னு சொல்லிட்டு போனது தான் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. இதுக்காக மட்டும் நான் எந்த இடத்துல கோட்டை விட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். எந்த இடத்துல நான் எந்த விதத்தில் நான் குறைஞ்சிட்டேன், ஏன் என்னை பிடிக்கல அப்படின்ற 1000 கேள்விகள் நம்மளை கொன்னுடும். அவள் போனதை விட என்னை விட்டு போனாலேன்றதை இப்போ சீரியஸாக வந்து சீச்சி சீரனு சீன்னு ஒரு பாட்டு ரொம்ப ட்ரெண்ட் ஆகிருக்குல்ல. அதான் கான்செப்ட். அது மட்டும் வலி ரொம்ப பெருசாவே இருக்கும். நம்ம விடாமரிச்சு கதை மாதிரிதான். ஏன்னா நான் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டேன், என்னை விட்டு ஏன் போனேன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது வேற எந்த லவ் ஃபெயிலியரோட இந்த ஒரு லவ் ஃபெயிலியர் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிட்ரேயல் சார், இது வந்து பிட்ரேயல் யாராலையும் ஏற்றுக்க முடியாது. வெதர் இட் இஸ் மென் ஆர் வுமன், ஒரு கேர்ள் ஆர் பாய். ஓகே, அவங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஒருத்தர் கூட பழகிட்டு இன்னொருத்தர் கூட நீ வந்து லஸ்ட்டுக்காக சுற்றுறியோ, இல்லை பணத்துக்காக சுற்றுறியோ, இல்லை என்ன வேணாலும் வேற ஒருத்தரோட நீ உறவுக்கு நீ பழகி இருக்கிற அப்படின்னாலே அதுக்கு பேர் துரோகம் தானே சார். கண்டிப்பாக அந்த துரோகத்தை ஆணாக இருந்தாலும் பண்ணாதீங்க, பெண்ணாக இருந்தாலும் பண்ணாதீங்க. ஓகே, உங்களுக்குன்னு ஒருத்தர் இருக்காங்கன்னா கொஞ்சமாவது லாயல்ட்டியோட இருக்கணும். அதுதான் இந்த லாயல்ட்டின்ற ஒரு விஷயந்தான் யாருக்குமே இருக்கிறது இல்லை. ஓகே, முக்கால்வாசி 99% இங்கே லாயல்ட்டி தான் பிரேக் ஆகுது. பிகாஸ் வி ஆல்வேஸ் சீக் ஃபார் நியூ பட்டர்ஃப்ளைஸ்ன்ற மாதிரியே, ஒரு காஸ்டியூம் மாதிரியும், ஒரு கார் மாதிரியும், ஒரு வெக்கேஷன் போகிற மாதிரின்ற மாதிரி தான் ஈவன் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஓகே, திட்டனா கோச்சிக்கிறது, வேற யாருன்னா ஒருத்தர் ஆறுதலாக பேசுனா அவங்கள பிடிச்சிடுது. ஓகே, ஸோ அப்படி இருக்கக்கூடாது. வி ஹாவ் டு பி லாயல். எனக்காக நான் எந்தெந்த சுச்சுவேஷன்லாம் சந்தோஷமான தருணங்கள் எத்தனை வருஷம் எத்தனை வாட்டி எனக்கு ஆறுதலாக இருந்தாங்க. அன்றைக்கி ஒரு 200 ரூபா இல்லை பெட்ரோலுக்கு,
அவள் கொடுத்தால ம். இல்லை, திடீர்னு 1000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல. ஆனால் இதுக்கெல்லாம் பே பண்ணணும். ஒரு உடனே 5000 ரூபாய் போட்டு விட்டால. சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம். இதெல்லாம் நீ யோசிச்சு பாரு. யோசிச்சு பார்த்தா விட மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு சண்டை நடந்துச்சு, இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ம். இதுக்கெல்லாம் விட்டு போகணும்னு நினைக்கிறேன்ல. ஒரு பெரிய விஷயம் நடந்ததுன்னா நீ விட்டு போகலாம். Correct. அண்ட் இங்கே எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த விட்ரையில் ஒரு ஆண் வந்து தப்பு பண்ணி மாட்டிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அந்த பெண் மேலே பழிய போடுவாங்க. ஒரு பெண் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டா அந்த ஓகே. ஆண் மேலே பழிய போட்டுருவாங்க, ஓகே. அவங்க தப்பை மறைக்கிறதுக்கு. ஓகே, இப்படி மாறி மாறி பழிய போடுறது தான். ஓகே, நீ 2 ஆணோட தொடர்பு வச்சிருந்த, நீ 4 பொண்ணோட தொடர்பு வச்சிருந்த, இப்படின்னு மாறி மாறி பழிய போட்டு இருக்கிற சொந்தக்காரங்க, ம். சில பேர் கேஸ் வரையும்லாம் போயிருக்காங்க. ம், அதுக்காக ம், ம், இத்தனை ஆண்களோட தொடர்பு இருக்குது அதனால விவாகரத்து, ம். இத்தனை பெண்களோட தொடர்பு இருக்குது அதனால விவாகரத்து. அது ஓகே. நிஜமாவே இருக்காது. ஓகே, அது உண்மையாவே இருக்காது. இவங்க பிரியணுன்றதுக்காக ஓகே. ஒரு இப்படி ஒரு ஃபேக்கான பழிய போட்டு பிரியறவங்கலாம் இருக்காங்க. ஸோ பிட்ரேல் ரெட் ஹேண்டடாக அங்கே பிடிக்கும்போது ம். தேவையில்லாம இவங்க மேலே தப்பு இல்லைன்றதுக்காக இன்னொருத்தர் மேலே தப்பை போட்டு போயிடுறது. ஓகே. அதுதான் நடக்குது. இதெல்லாம் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் எவ்வளோ தப்பான ஒரு விஷயம்ன்றது அவங்களுக்கு புரியல. ஓகே. லவ் வந்து லவ் மேரேஜ்ல வந்து நிறைய பேருக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா இப்ப எல்லா பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. லவ் மேரேஜ் நடக்குது. என்னன்னா நான் ஒரு இன்சிடென்ட் நான் பார்த்ததை சொல்றேன். ஒரு 8 இயர்ஸ் லவ் பண்ணாங்க ஒரு கப்புள். தே கெட் மேரிட். நான் அந்த கல்யாணத்துக்கும் போயிருந்தேன். ஆஃப்டர் ஒரு ஒன் இயர் பேக்ல வந்து 2 பேருக்கும் செட் ஆகலன்னு பிரிஞ்சுட்டாங்க. அந்த பொண்ணு வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. இவரும் வந்து அவளே போயிட்டா எனக்கு என்ன, நானும் வேற பொண்ணு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துடுறாங்க. அவளே போகும்போது நான் போக முடியாதா, நான் மூவ் ஆன் பண்ண முடியாது, நான் இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துடுறாங்க. 8 இயர்ஸ் லவ் மேரேஜ்ல 2 பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட முடியுது. எங்க சார் அந்த லவ் மேரேஜுக்கு அப்புறம் லவ் இருக்கா? என்ன பிரச்சனை வருது அங்க? ஏன் அவ்வளோ ஈஸியா பிரேக்கப் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க? நம்மளால சொல்ல முடியாது சார். ஒரு 4 செவத்துக்குள்ள அவங்க என்ன மென்டல் ட்ராமா கோத்ரூ பண்றாங்கன்றது சொல்ல முடியாது. ஓகே. யூ see only the பியூட்டிஃபுல் பிக்ஸ் ஆஃப் தெம். ஓகே, அது ஒரு நல்ல சைடை மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. அது சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குற பேர் எல்லாமே வந்து அவங்களோட குட் சைட்ஸ் மட்டும் தான் காட்டுவாங்க. ஓகே, அப்போ அவங்க அதுக்கப்புறமா என்ன ட்ராமா ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரியாதுல்ல. ஆமா. வை ஷீ இஸ் பிஹேவிங் லைக் தட், வை இஸ் பிஹேவிங் லைக் தட், இது எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் தெரியவே தெரியாது. ஓகே, ஒரு 4 பொய், ஒரு 2 விஷயம் மறைக்கிறது. ஓகே, இந்த மாதிரி ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இப்போ தான் சொல்கிறேன். இங்கே தான் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் ஆகும். ஓகே, அப்போ தான் அது பிரியணுன்னே தோணும். ஓகே, இன்னைக்கு மொபைல் ஃபோனாலே பாதி பிரச்சனை ஆகுது சார். யார்கிட்ட சேட் பண்ணுற, யார்கிட்ட அன்டைமில் கால் பேசுகிற, எதுக்கு ஒரு ஃபோன் வந்தால் மட்டும் பால்கனிக்கு போகிற, ஓகே ஓகே, எதுக்கு பாத்ரூமில் இவ்வளோ நேரம். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான். அவன் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான், இல்லை அவள் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான். அவள் சாதாரணமாக பண்ண விஷயங்கள் இவங்களுக்கு சந்தேக கண்ணாட்டோட தெரிய ஆரம்பிச்சு. சி யூ பொசஸ், யூ ட்ரை டு பொசஸ். அந்த பொசசிவ்னஸ் வந்து டோட்டலாக அவங்க மேலே ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோட பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே சின்ன சின்ன சண்டைகள்லேருந்து ஆரம்பிக்கும். ஓகே, சில பேர்லாம் வந்து என்ன ப்ளூ ஷர்ட் போட்டு போகிற, அவளை பார்க்க போறியா அப்படின்வாங்க. ஓகே, அன்னைக்கு 1 ஹவரில் வரேன்னு, ஆனால் 15 மினிட்ஸ்லேயே வந்துட்டேன் அப்படின்வாங்க. சரி, அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ப்ராங்க் கூட இன்னைக்கு சண்டை வருது. ஓகே, அந்த மேரேஜுக்கு மட்டும் போனேன், இங்கே என்ன வர முடியலையா. ஸோ அன்னைக்கு அவன் உட முடியலன்னுவான். அந்த உட முடியலன்னு சொன்னதே பொய்யா இருக்கும். ஓகே ஓகே, இவங்க கண்ணுக்கு வந்து அது எல்லாமே நம்மளுக்குன்னா முடியாதுன்னுவான். அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சார் இது எல்லாமே. ஆக்சுவலாக ரொம்ப பேசி பார்த்தேன்னு வச்சுக்கேன், இதுக்கெல்லாமாடா அப்படின்னு. எவ்ரிபடி ஆர் ட்ரைங் டு ஃபிக்ஸ் தெம். ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணி வாழணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, அக்செப்ட் பண்ணி வாழணும்னு நினைக்கவே இல்லை. இங்கே புரிதல் தான் சார் பிரச்சனை. புரிதல் இருந்தால் போதும். நீ அக்செப்டன்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருந்தால் போதும். ஆனால் நீ அக்செப்டன்ஸுக்குள்ளே தான் வர மாட்டேறியே. அவன் அப்படித்தான், இல்லை அவள் அப்படித்தான் அப்படின்னு ஏன் விட மாட்டேற? அவள் எப்படி அப்படி இருக்கலாம்? நான் சொல்கிறபடி தான் இருக்கணும். அவன் எப்படி அப்படி பண்ணலாம்? நான் சொல்கிறபடி தான் இருக்கணும். யூ கான்ட் ஃபிக்ஸ் தெம், யூ டோன்ட் ட்ரை டு ஃபிக்ஸ் தெம். ஓகே, தட்ஸ் தேர் இன்பில்ட் கேரக்டராகவே இருக்கட்டும். அவங்கள ஃப்ரீயாக விடு. அவங்கள நீ ஃப்ரீயாக விடலை அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை. ஓகே, லவ் ஃபெயிலியர் ஆகி 2ஆவதா ஒரு லவ் பண்ணி அந்த லவ்ல சக்ஸஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சொல்ற ஒரு ஏதோ ஒரு இடத்துல நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். முதல் காதலோட வலிக்கு வந்து 2ஆவது காதல் தான் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு, செகண்ட் காதல் எப்பயுமே உங்களை பக்குவப்படுத்தும், உங்களை ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேர் சொல்றாங்க. அது உண்மையா? அப்படி ஒன்று இருக்கா?
இது எக்ஸாக்டா செகண்ட் காதல் தான் நம்மளுக்கு பெரிய மருந்துன்னுலாம் சொல்ல முடியாது சார். சம்டைம்ஸ் ஓகே. அது 7வது காதலா இருக்கலாம். இல்ல 10வது காதலா கூட இருக்கலாம். ஓகே. ஓகே. See, நீங்க ஒரு வாழ்க்கைய எதிர்பார்ப்பீங்க. அந்த ம். வாழ்க்கை உங்களுக்கு ஏத்த மாரி அமையல அப்படின்னும்போது, நரகத்துல வாழ முடியாதுல்ல. கரெக்ட். உங்களுக்கு புடிச்ச மாரி வாழ்க்கைய எதிர்பார்க்குறீங்க. ஆனா ம். அது நரகம்னு தெரிஞ்ச பிறகு அங்கருந்து வெளிய வரணும்னு, இல்ல தப்பிக்கணும்னு தான் நெனைப்பீங்க. கரெக்ட். ஸோ தப்பிச்சுட்டீங்க. இன்னொரு இடத்துலயும் எதிர்பார்க்குற ஒரு வாழ்க்கைய தான் ஆரம்பிக்கிறீங்க. அங்கேயும் அது நரகம் அப்படின்னும்போது, இப்ப 2வது மருந்தா இல்லாம அதுவும் விஷமா இருந்தா? அப்ப நீங்க அங்கருந்து தப்பிப்பீங்க. கரெக்ட். அதுல 7வதுலயோ, இல்ல 8வதுலயோ தான் ம். நான் எதிர்பார்த்த மாரி, இல்ல எனக்கு புடிச்ச மாரி. ஓகே. எல்லாருக்கும் எல்லா மாரி எல்லாம் கேரக்டர் செட் ஆகாது சார். இப்ப எனக்கெல்லாம் வந்து டூ பி ஃபிராங்க், ம். யாருன்னா ரூம் போட்டு தண்ணி அடிக்கிறாங்கனாலே, ம். அ ஐ யூஸ்ட் டு பிளே லூடோ ஆர் கேண்டி கிரஷ். ஓகே. ஓகே. எனக்கு அந்த அட்மாஸ்பியர் பிடிக்காது. நான் கீழ போயிடுவேன். ம். 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 பார்க்கிங்க்கு போயிடுவேன். ஓகே. இல்ல அவங்க எல்லாம் பேசி முடிக்கட்டும் அப்படின்னு. எனக்கு என்ன ஒரு பயம்னா, இவங்களுக்குள்ள சண்டை போட்டுப்பாங்க. இது எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ். இது ம். நான் ம். தப்பா சொல்லல அவங்கள. ஓகே. ஓகே. எனக்கு அது மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ம். ம். ஓகே. ம். புரியுதுங்களா? நான் வளர்ந்த விதம் அப்படி புரியுது. இருக்கலாம். இல்ல எனக்கு அந்த இது பிடிக்காதுன்றதுக்காக, ம். அவங்களுக்கு எனக்கு செட் ஆவாத மாரி ஆவுதுல்ல. ம். ம். இவ்வளவுதான் சார் ரிலேஷன்ஷிப்பும். ஓகே. இப்ப நானும் அடிக்கிறேன்னு வச்சுங்களேன், எனக்கு அந்த அவங்களையும் ம். பிடிக்கும். ம். 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 புரியுதா? ஓகே. ஸோ அப்போ நம்ம யார தப்பு சொல்றது? என் மூட் ஸ்விங்ஸையா? இல்ல என் கேரக்டரையா? ம். இல்ல நான் வளர்ந்த விதத்தையா? யார் மேலயும் எந்த தப்பும் கிடையாது சார். ஓகே. ஓகே. இது நம்மளுக்கு செட் ஆவறதுன்னு ஒண்ணு இருக்கும். ஓகே. அவங்களோட தான் நான் செட் ஆக முடியும். ஓகே. அ லவ்வு, ஃபெயிலியர் எல்லாம் கடந்து எப்படியா இருந்தாலும் கல்யாணம் வந்து வீட்ல வந்து பண்ணி தான் வைப்பாங்க. 2 ம். பேரண்ட்ஸ் கண்டிப்பா ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 30 தொட்டுட்டாலே ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க எங்களால எதுவும் பதில் சொல்ல முடியாது. கடைசி வரைக்கும் உன்ன யார் பார்த்துக்க போறா? இந்த கேள்வி ஒரு சில பேர் அந்த பேரண்ட்ஸோட அந்த அவங்களுக்காக ஒரு சில பேர் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ம். ஒரு விருப்பமே இல்லாத கல்யாணம் பண்ணிப்பாங்க. பட் அந்த பக்கம் இருந்து வர பார்ட்னருக்கு உண்மையிலேயே அவங்க மேல ஒரு ஈடுபாடு இருக்கும். ஆனா அது கல்யாண வாழ்க்கைய பார்த்தா அங்க வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்காது. பேரண்ட்ஸ் பிரஷரால கல்யாணம் பண்ணிக்கிறவங்களோட பண்ணிக்கலாமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? அப்படி ஒரு விஷயம் ம். ம். நல்லதா அமைஞ்சுச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ம். நல்லதா அமையாத போது நமக்கே ஒரு டவுட் இருக்கும்போது ரிலேஷன்ஷிப்ல போணுமா? இல்ல சார். இது தவறுன்னு சொல்ல முடியாது. காலங்காலமா வந்து பேரண்ட்ஸ் பார்த்து கட்டி வைக்கும்போது, ம். ஆ நான் ரிக்ரெட் எல்லாம் நெறைய சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. ஓகே. சம்டைம்ஸ் நான் அப்பா, அம்மா பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணியிருக்கலாமா? அப்படின்னு ஃபீல் பண்ற லவ்வர்ஸ் கூட இருக்காங்க. ஓகே. புரியுதுங்களா? ஒழுங்கா அவங்க பேச்ச கேட்டுருக்கலாமோ? ஆ. அவங்க பண்ணியிருந்தா மேபி நான் கொஞ்சம் இன்னும் கூட என் லைஃப் நல்லா இருந்திருக்குமோ? அப்படின்னு ரிக்ரெட் பண்ற லவ்வர்ஸ் கூட இருக்காங்க. ஓகே. அதுக்காக இது தப்புன்னு சொல்ல முடியாது. இது சரின்னு சொல்ல முடியாது. ஓகே. லவ் பண்ணவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கனாலே சந்தோஷமா வாழ்வாங்கன்னும் கிடையாது. அப்பா, அம்மா பார்த்து வச்ச பையனோடயோ, இல்ல பொண்ணோடயோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா மட்டும் அவங்க சந்தோஷமா வாழ்வாங்கலாம் கிடையாது. இவன் செருப்படி போடணும், இவன் தெருவுல வந்து நாசமா போணும்னா, அந்த எழுதியிருக்குன்னா அத யாராலயும் மாத்த முடியாது. ஓகே. ஓகே. புரியுதா? அ. ஸோ லைஃப் இப்படித்தான். நீங்க இவங்களையும் குறை சொல்ல முடியாது, அவங்களையும் குறை சொல்ல முடியாது. லவ் பண்ணா கல்யாணம் பண்ணிக்கணுமா? ம். ஓகே. நான் அதனால தான் ஒரு வீடியோல சொல்லுவேன். இன்னைக்கு ஓகே. லவ் பண்ணாலே எண்ட் ரிசல்ட் கல்யாணம் அப்படின்னா, ம். இன்னைக்கு கல்யாணம் ஆனவங்களெல்லாம் லவ் பண்ணுகிறானுங்க. ஓகே. கல்யாணம் ஆனதுக்கு ஃபீல் பண்ணான் ஒரு ம். வாட்டி. ம். இப்போ வந்து கல்யாணம் ஆனவங்களெல்லாம் லவ் பண்றவங்கலாம் மாறிட்டாங்க. ம். ஓகே. ம். ஸோ அப்போ இன்னைக்கு லவ்வே வித்தியாசமா போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ யூ கான்ட் சே திஸ் இஸ் கரெக்ட். அரேஞ்ச் மேரேஜ் இஸ் கரெக்ட் ஆர் லவ் மேரேஜ் இஸ் கரெக்ட். ம். விச் எவர் இட் இஸ், வாட் எவர் இட் இஸ், அது அரேஞ்ச் ஆர் லவ். ஓகே. ம். உங்களுக்கு அங்க ஒரு பாண்டிங், உங்களுக்கு அங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அக்செப்டன்ஸ் இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் அந்த லைஃப் நல்லா இருக்க போகுது லாங் ஓகே. ரன்னுக்கு. இல்லைன்னா குவாரல்ஸ் எவ்ரிவேர். உங்களுக்கு எல்லாத்துக்குமே சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் குறை கண்டுபிடிச்சி சண்டை போட போறியா? சண்டை போட்டுக்கோ. இல்லை பிரித்து கூட்டு போக போறியா? கூட்டு போக. இல்லை ஒத்துமையா கூட்டு குடும்பமாக இருக்க போறியா? இருந்துக்கோ. ம். ஓகே. எல்லாமே உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்லையும் அக்செப்டன்ஸ்லேயும் தான். ஓகே. யார் பேசுனா? எப்படி இவங்க பேசாமல் யார் பேசுவா? ஸோ ஓகே, அவங்களுக்கு அது உரிமை இருக்குது. ம். அவங்க வயசில் பெரியவங்க. இந்த மாதிரியான ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குல்ல, ஓகே. இதில் தான் நம்ம கொட்டை விட்டுறோம். கல்யாணம் ஆகுது 2 பேருக்கும் 2 பேரையும் பிடிச்சிருக்கும். பட் ஆனா யாரோ ஒரு இடத்துல வந்து இந்த ஒரு ஒரு ஓனர்ஷிப் என் புருஷனும் என் ஒய்ஃபும் யார்கிட்டயும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துரும். ஆ. அவங்களோட பாஸ்வேர்டு வாங்கி வச்சுக்கிறதாகட்டும், வாட்ஸ்அப் மெசேஜ் யார் பண்றா, நைட் ஒரு கால் வந்தா யார் ம். பேசுறா, நீ கூட நான் பேசுறேனாகட்டும், ம். வீட்ல இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்றதாகட்டும், நீ ஃபேமிலி ஐ மீன் ஆஃபீஸ் ட்ரிப் எங்கேயும் கல்யாணம் ஆனா அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ட்ரிப் எங்கேயும் போகக்கூடாதாகட்டும், ம். நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்களே டிசைட் பண்ணுவாங்க. நீ என்ன பண்ணணும், எங்க போகணும், யார்கிட்ட பேசணும், என்ன ம். பண்ணணும்னு சொல்லி நான் தான் முடிவு பண்ணுங்கிற மாதிரி கேட்டா, இது என்னோட புருஷன், நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா, இல்ல என் ஒய்ஃப் நான் சேஃப்டிக்காக நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து தனியா அவங்க விஷயம் பண்றது எல்லாத்தையுமே அவங்க உள்ள புகுந்து அவங்க டிசைட் பண்றாங்கல்ல. ம். ம். இந்த ஒரு விஷயம் வந்து எவ்வளவு ஒரு
அவங்களுக்கு லவ் இருக்கும், எல்லாம் ஒய்ஃப் தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஒரு மென்டல் டார்ச்சர் குடுக்குறாங்க. அத வெளியும் சொல்ல முடியாது அவங்களால. ஆமா. ரொம்ப தவிப்பாங்க. சஃபகேட் ஆவாங்க அவங்களுக்குள்ளாரயே. ம், ம். என்ன பண்ணலாம் அப்படி? ஆக்சுவலி பண்றது ரைட்டா அது? இல்ல இது 2 சினாரியோல நீங்க பார்க்கணும். ஒண்ணு ஓகே. வந்து இவனோ, இவளோ ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த மாரி தப்பா எதனா பண்ணியிருப்பாங்க. ஓகே. அதனால வந்து மாறியிருப்பாங்க. நீ இனிமே வந்து சோஷியல் மீடியால பாஸ்வேர்ட்லாம் குடு. ம். இல்லன்னா எங்க போற, ஏது வரேன்னு சொல்லு. ஓகே. ஓகே. ஸோ எல்லாத்துக்குமே நோட்டு கேள்வி கேட்கறது. எல்லாத்தையுமே அந்த மாரி ஒரு கேரக்டர் மாறி இருக்குன்னா, ம். ஏற்கனவே இவன் இதோட பாஸ்ட்ல ஒரு தப்பு பண்ணியிருப்பான் பாருங்க. ம். ம். அதுல இருந்து சேஃப்கார்ட் பண்றதுக்காக தான் இவங்க இப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. மறுபடியும் ஓகே. எதனா தப்புல போய் மாட்டிக்க போறான். ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்க போது, இவன் தேவையில்லாம யார்கிட்டயாவது சேட் பண்ணுகிறானா, யார்கிட்டயாவது ம். மெசேஜை போட்டு இல்லை கால் பேசிக்கிட்டு புது வம்பு எதாவது வலிக்கிறானா, ம். அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருக்கலாம். ஓகே. ஓகே. 2வது சினாரியோ நம்பர் 2 ஆ. என்னன்னா, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, இவங்களோட பார்த்த வாழ்க்கை முறைகள் இதெல்லாம் வந்து நிறைய பேர் அவங்க நான் இப்படி தான் கண்ட்ரோலாக வச்சுருக்கேன். ம். 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 நான் சொல்கிறபடி கேட்பாங்க. அப்போ ஏன் நான் சொல்கிறபடி நான் இந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை. ஓகே. இனிமேல் அப்படிலாம் ஃப்ரீயாலாம் விட்டுறாத அப்படின்னு அவங்க இன்சிஸ்ட் பண்ணுற விஷயத்த இவங்க இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஓகே. ஸோ அது சினாரியோ நம்பர் 2. இப்போ சினாரியோ நம்பர் 3 வந்து அதிகமாக இதில் தான் இருக்கிறானுங்க. ஆ. என்னன்னா இவன் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டான், இல்லை இவன் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டான். ஒரு கேடுகிட்ட ஒரு சைக்கோ, ஒரு கேடுகிட்ட ஒரு டாக்ஸிக் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு, ஓகே. இவன் தொட்டத்துக்கெல்லாம் குத்தம், இல்லை இவன் செஞ்சது என்ன செஞ்சாலும் குத்தம் அப்படின்ற ம். மாதிரி குறை கண்டுபிடிக்கிற ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்டு, பாஸ்வேர்டை கொடு, நீ எங்கே போகிற, ஏன் இவன் கூட பேசுகிற, எதுக்கு குரூப்பாக வெளியே போகிற, ம். எதுக்கு ம். உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ற, இதெல்லாம் வந்து டாக்ஸிக் டு த கோரில் இருக்கும். அது ஓகே. 3rd சினாரியோவில் வந்து பார்த்தா அவன் தப்பே பண்ணாமல் இல்லை அவள் தப்பே பண்ணாமல் அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம். ம். ம். ஓகேங்களா? அதில் தான் அதிகப்படியாக 90% ஃபாலோ ஆகுறாங்க. ஓகே. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு நானே சொல்கிறேனே, உங்ககிட்ட இருந்து அவங்களே ஒரு நாள் போயிடுவாங்க, நீங்கள் அப்படிப்பட்ட கேரக்டராக இருந்தால். ஓகே. நம்ம ஒரு டூ மச் ஆஃப் டாக்ஸிக் கண்டிப்பாக வந்து உங்கள் லைஃப்பை பிரிச்சிடும். ஓகே. எவ்வளோ நாள் அதை அக்செப்டன்ஸ் நான் இவ்வளோ நேரம் பேசினேன், புரிதல்னு பேசினேன், ம். அதெல்லாம் வராது. ஓகே. அதெல்லாம் ஒரு நாள் கட் ஆகிடும். ம். நீ ம். என் மேலே அதீத அன்பு, அளவு கடந்த பாசம் என்ன வேணாலும் வச்சுக்க, அதுக்கு உன் பேர் நீ என்ன வேணாலும் வச்சுக்க, இதுக்கு பேர் லவ் எல்லாம் சொல்லாது. என்னை போட்டு கொடுமைப்படுத்துறது உனக்கு பேர் லவ்வா? ம். என்னை போட்டு கேள்வி கேட்கறது உனக்கு பேர் இதுக்கு பேர் லவ்வா? ஓகே. என்னை போட்டு இவ்வளோ பாஸ்வேர்டை கேட்குறதோ, இல்லை நான் எங்கே போயிட்டு வரேன், ஏது போயிட்டு வரேன்ட்டு இப்படியே எனக்கு உடச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, எனக்கு நான் ஸ்டாப்பாக என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்களுக்கும் உனக்கும் எவ்வளோ நாள் பழக்கம், நீ எப்படி அவனுக்கு ஃப்ரெண்டு, ஸ்கூலில் படிச்சியா, காலேஜில் படிச்சியா, இந்த மாதிரியான கேள்வி கேட்குறது இல்லவா? இல்லை பிஸ்னஸ் பார்ட்னருக்கு வந்து அவரை நம்பி காசு கொடுத்தியா, இல்லை உங்ககிட்ட எதனா காசு வாங்கினாருன்னு கேட்குறது இல்லவா? இப்படி எல்லாத்தையும் கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி விட்டு அவனை தனிமரமாக நிற்க வைக்கிறது, அதுக்கு பேர் லவ்வா? ஓகே. ஓகே. அப்போ நீ என்னென்னலாம் கொடுமைப்படுத்தனா இது ஒரு நாள் வந்து ம். வெளியே வந்துடும். உன்னோட உலகம் ஒருத்தி அப்படின்னு நீ நினைக்காத, உன் உலகம் ஒருத்தன்னு நினைக்காத. ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே நினைக்கிறது அதுதான், ஆமா. நம்மளோட உலகம் ம். ஒருத்தன் இல்லை ஒருத்தின்னு. அந்த ஒருத்தியை இல்லை ஒருத்தனும் உன்னோட ஆக்சுவல் உலகத்தை டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்போ தான் உனக்கு உன் உலகம் போயிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணுவ. கரெக்ட். உன் ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணிட்ட, உன் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை கட் பண்ணிட்ட, உனக்கான சோர்ஸ் ஆஃப் இது எல்லாமே கட் ஆயிடுச்சு. புரியுதா? ம். நீ வந்து ஒரு நாள் ராத்திரி 11 மணிக்கு ஒரு மச்சான் கார் எடுத்துட்டு வாடான்னா ஒருத்தன் கிளம்பி வந்தான்ல, அவன் ஆமா. ஃப்ரெண்டு. இப்போ அந்த ஃப்ரெண்டு உன்கிட்ட இல்ல. மச்சான் ஒரு 200 ஜிபே பண்றான்னா ஒருத்தன் பண்ணான்ல, அந்த ஃப்ரெண்டு இல்ல. உன் அப்பா, அம்மா, சொந்தக்காரன் எல்லாரையுமே நீ ஒருத்தன் தான் உலகம், இல்ல ஒருத்தி தான் உலகம்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு வந்தல்ல. இப்போ அந்த உலகத்தையே ஒருத்தர் கட் பண்ணிட்டாங்க. இப்போ நாளைக்கு இவங்கள கட் பண்ணிட்டு போய் நின்னா உன் உலகமே இல்லாம இருப்பியே. அப்போ எப்படி இருக்கும்? அவன் தான் சகோதரிங்க சார். முக்கியம்னு போனான்ல, அவன் தான் முக்கியம்னு போனான்ல. இப்போ கரெக்ட். ஏன் என்கிட்ட வரேன்னு அவங்க நினைக்க மாட்டாங்க? ஆமா. கண்டிப்பா. ஸோ அதனால யாருக்காகவும் யாரையும் கட் பண்ணிடாதீங்க. ஓகே. ஓகே. யூ டோன்ட் ஹேவ் எனி கிரட்ஜ் ஆர் வென்ஜன்ஸ் ஆர் எனி ஒரு பொறாமையோ இல்லை அவங்க மேலே தாங்க முடியாத கோவமோ அப்படிலாம் இல்லை. ஓகே. ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னான்றத கட் பண்ணிட்டேன்னா அப்புறம் உலகத்தை கட் பண்ணுறாங்களே. ம். ம். அது வந்து எப்படின்னா ஒரு இப்போ என் காக்கா வந்து என்ன பண்ணுதுன்னா எங்கள் வீட்டில் என் கார் மேலே ஃபுல்லாக ஷிட்டு போயிட்டே இருக்கு. ம். டெய்லி கழுவுறேன். ஓகே. காக்காக்கு என்ன டைப்பர் போட்டால் கூட முடியும், முடியாது. இல்லை கூட்டை கழிக்க சொல்கிறீங்களா? இப்போ நான் கூட்டை கலைச்சிட்டேன்னா அந்த காக்காவோட இருப்பிடத்தை நான் கலைச்சிட்டேன்னா அதுக்கு எவ்வளோ வலிக்கும்? அதோட உலகம் அதுதானே. அது தேடி சுற்றி நிறைய காக்கா வருது. ஆக்சுவலாக குட்டி போட்ட அந்த காக்கா ஒன்றா இருந்தால் ம். அந்த குட்டிங்களை காப்பாற்றுறதுக்கு 100 காக்கா வட்டம் இடுது. அதுதான் அந்த காக்கையோட உலகமே.
ம். நான் வந்து நீயும் நானும் தான் சேர்ந்து குட்டி போட்டோம், நீயும் நானும் மட்டும்தான் இருக்கணும் இந்த கூட்டில், நம்மளை சுற்றி எந்த காக்காவும் வரக்கூடாதுன்னா இதுக்கு பேர் என்ன? அந்த காக்காவோட உலகம் போயிடுச்சு. கரெக்ட். புரியுதா? நான் கூட்ட கலைச்சாலும் போச்சு, ம். அது கூட்ட அதுவே வாயால் கெடுத்தாலும் போச்சு. கரெக்ட். இப்படி தான் நிறைய பேர் அவங்க கூட்ட அவங்களே அவங்களே கலைச்சிட்டு இருக்காங்க. கலைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே சார். கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். 90ஸ்னா வந்து லவ், க்ரஷ் அந்த மாதிரி வேர்டிங் தான் ஓரளவுக்கு தெரிஞ்சது. ஜென்சில வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றாங்க. சிச்சுவேஷன்ஷிப்ங்கிறாங்க, ஃப்ளிங்குங்கிறாங்க, லவ் பாம்பிங் அப்படிங்கிறாங்க, கேஸ் லைட்டிங்கிறாங்க, கோஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டேர்ம்லாம் என்னன்னு எனக்கு கூட தெரியல. இவ்வளோ டேர்ம்ஸ் வச்சிருக்காங்க ஜென்சி. ஜென்சியோட லவ்லாம் எப்படி இருக்கு? ஆக்சுவலி சொல்ல போனா இங்க இந்த வேர்டிங் எல்லாமே வந்து ஒரு சில பேர் யூஸ் பண்ணணும்னு செய்யறாங்க. அவங்க அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லயும் இருக்காங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா இல்லை இருக்கு? என்ன கேட்டோன்னா இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வர ரீல்ஸை பார்க்காதீங்க. ஏன்னா ஓகே. ஒருவேளை என் லவர் இந்த மாதிரி கேஸ் லைட்டிங்கில் இருக்கிறானா, சிச்சுவேஷன்ஷிப்பில் இருக்கானா, இவன் வந்து ரெட் ஃப்ளாகா க்ரீன் ஃப்ளாகா இப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. சி யூ டோன்ட் நோ த டேர்ம்ஸ் அட் ஆல். ஓகே. ஸோ உனக்கு டேர்ம்ஸே தெரியலன்னும் போது நீ எல்லாத்துக்கும் பேர் வச்சு ஒருவேளை இதாக தான் இருக்குமோ, ஒருவேளை இவன் இதனால தான் இதை பண்ணுறானோ அப்படின்லாம் சொல்லிட்டு ஏன் சந்தேக கண்ணோட்டத்தோட பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்ருக்க? ஓகே. புரியுதா? ஸோ தயவு செய்து இந்த மாதிரியான டேர்ம்ஸில் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பார்க்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு காலகட்டம் வேற, இன்னைக்கு உள்ள காலகட்டம் ஜென்சி பார்க்குற உலகமே வேறையா இருக்கு. ஓகே. நான் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஹியூமன் பீயிங்கை பாருங்க. அவனுக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அவனுக்கும் வலிக்கும், அவனும் காயப்படுத்தாத வார்த்தைகளை உபயோகப்படுத்துங்க. இவ்வளோதான் சிம்பிள். ஓகே, நீ உனக்கு பிடிக்கலையே விலகிடு. தேவையில்லாமல் வீண் பழியை போட்டு பேரை கெடுத்துட்டு இருக்காது. எதையாவது ஒன்று சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காத. இல்லை வெளியே போயிட்டு ஒன்றுமே பண்ணாதவங்க மேலே அபாண்டமாக பழி சுமத்தி அவங்களோட இமேஜை டேமேஜ் பண்ணாத, கேரக்டர் அசசினேட் பண்ணாது. ஓகே. கொஞ்சமாவது லைஃப்பில் எத்திக்ஸோட வாழ ஆரம்பி. ஓகே, இது எந்த கேரக்டரில் ஃபாலோ ஆகுது, அது இந்த மாதிரியான பேரை அந்த மாதிரியான பேரெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா கேடுகட்டவன் நல்லவன் இவ்வளோதான் உலகத்தில் இருக்கானுங்க. அதில் கேடுகட்டவனோட பேரை தான் நீங்கள் வச்சு ரீல்ஸ் போட்டுங்கிறீங்க. ஓகே, எனக்கு அந்த பேரே தேவையில்லை. நல்லவனுக்கு எவனுமே பேரை வைக்கிறது இல்லை, நல்லவனை எவனும் பார்க்கறது இல்லை. இங்கே எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப வருத்தமான விஷயம். பைத்தியக்கார மாதிரி பண்ணா, இல்லை ரொம்ப நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கிரிஞ்சிங்க, இது நல்ல வார்த்தைகள் எதுவுமே இருக்காது, கெட்ட கெட்ட வார்த்தைகளை போடுறது. இவங்களெல்லாம் தான் வந்து பொன்னாடை போற்றி கௌரவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய கல்லூரிகளில். ஓகே, என்டர்டெயின் பண்ணு, தப்பு கிடையாது. ஓகே, ஆனால் உன்னோட திறமையை வளர்த்துக்க. ஓகே, உனக்கு அதுக்கான பக்குவத்தை அடை. ஓகே, படிப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு கல்லூரிகளிலும் பள்ளிகள்லையும் படித்தவனை அவனையும் கெஸ்ட்டாக கூப்பிட்றதே கிடையாது. நடக்குது. படித்தவனுக்கு பேமெண்ட்டும் கொடுக்கல. அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வார்த்தை கேட்டேன். ஆமாம், இங்கே சாதிச்சவன் அப்படின்னாலே பணக்காரனாக இருக்கிறது தான் சாதனையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா? சாதனைகள் எல்லாமே பணத்தின் அடிப்படையிலேயே இருக்குது. புரியுமா? நீ என்ன ஆகணும் அப்படின்னா எல்லாரும் கிட்ஸுமே இன்னைக்கு ஆண்டர்ப்ரனர் ஆகணும். ஓகே, ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு எந்த வருஷத்துலேருந்து உனக்கு தோணுது? ஓகே, நான் தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர் எங்கள் டோட்டல் ஃபேமிலியில் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, நீ என்ன வேணாலும் ஆகு, ஆனால் நல்ல மனுஷனாகும் முதல்ல. ஓகே, ஏன்னா இதை தான் இங்கே கோட்டை விட்டுட்ருக்கேன். இவனை ஏறி அவனை மிதிக்கலாமா, அவனை ஏறி இவன் வந்துடலாமா அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி இந்த ஒரு ஜேர்னி போயிட்டுருக்கு. யாரையும் ஏறி மிதிச்சு நீ போக தேவையில்லை, நீயாவா. நான் ஒரு கேள்வி கேட்டேன்ல உங்களுக்கு, திருக்குறள் நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்க, அந்த திருக்குறளை எப்படி பார்க்குறீங்கன்னு, அது ஒரு நம்மளோட லைஃபுக்கு தேவையான கருத்துக்களை பார்த்தீங்க. திருவள்ளுவர் பணக்காரனான்னு கேட்டேன். ஆமாம், பாரதியார் அவரோட பாடல்கள் அவ்வளோ எழுச்சிமிக்க பாடல். பாரதியார் பணக்காரனா? புத்தர் பணக்காரனா? புத்தர் கோடீஸ்வர குடும்பத்திலேருந்து வந்தவர் தான், அவர் மன்னர் குடும்பத்திலேருந்து வந்து அது துறவரம் வந்து அப்படி ஒரு இத்தனை வார்த்தைகளை கொடுத்தார். விவேகானந்தர் பணக்காரரா? ஸோ இந்த மாதிரி அறிஞர்கள், சான்றோர்கள், நம்மளோட எல்லா சித்தர்கள் எல்லாருமே வந்து பார்த்தா யாரும் கோடீஸ்வர வாழ்க்கையை வாழலை. ஓகே, உங்களுக்கு நம்மளோட நம்மாழ்வார் முத கொண்டு யாருமே கோடீஸ்வர வாழ்க்கை வாழலை. எல்லாம் நல்ல கருத்துக்களையும் நல்ல விஷயங்களும் உங்களுக்கு பரப்பிட்டு போனாங்க. அதனால தான் நிறைய விஷயங்கள் பேசும்போது எனக்கே வந்து யோசிப்பேன். ஓகே, ஒரு ஆசிரியர் அத்தனை பேர் உருவாக்கிறான், ஒரு ஐஏஎஸ் உருவாக்குறான், ஐபிஎஸ் உருவாக்குறான், ஒரு டாக்டரை உருவாக்குறான், இன்ஜினியரை உருவாக்குறான், எல்லா விதமான இதுவும் துறையை சார்ந்த வல்லுநர்களையும் உருவாக்குற ஒரு ஆசிரியர். அந்த ஆசிரியர் இருக்கிற இடம் பள்ளிக்கூடம், அந்த ஆசிரியர் இருக்கிற இடம் கல்லூரி. அந்த ஆசிரியர் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அந்த கல்லூரி பேராசிரியர் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்?
இங்கே ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்குன்றதெல்லாம் தயவு செய்து கூப்பிடாதீங்க. ஓகே. இங்கே உண்மையிலேயே அங்கே அந்த அறிவு, அந்த ஒரு ஞானம், அந்த ஒரு பேச்சு, அந்த ஒரு எழுத்து, அந்த ஒரு சிந்தனை உன்னோட மாணவர்களுக்கு தேவை அப்படின்னா, சிந்தனையாளர்களையும் ம். உண்மையான திறமையாளர்களையும் இவங்கெல்லாம் வந்து கூப்பிடுங்க. இங்கே கண்டிப்பா. புரியுது. கரெக்ட். ஓகே. ஏன்னா வருத்தமாக இருக்குது. கரெக்ட். ஏன்னா நம்ம இந்த ஈவெண்ட்டுக்கெல்லாம் போகணுமான்னு சில ஈவெண்ட்லாம் நான் எழுந்து வந்ததெல்லாம் இருக்குது. ம், ம், ம். இப்போல்லாம் யாருன்னா ஈவெண்ட்ஸுக்கு கூப்பிட்டாலே யார் யார் வராங்கன்னு கேட்டு போகிறேன். ஓகே. ஏன்னா நமக்கு தகுதி இல்லாத இடம்னு கிடையாது. ம், ம். நம்மளோட தரத்தை குறைச்சிக்கிற மாதிரியான விஷயங்களா சில விஷயம் நடக்கும்போது ஓகே. அந்த இடத்துல நம்ம இல்லாமல் இருக்கிறது நல்லது இல்லை. கரெக்ட். ஓகே. அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். ஆமாம். ஓகே. ஸோ லாஸ்ட் டைம் நான் ஒரு இன்டர்வியூல வந்து நான் உங்ககிட்ட கேட்டபோது வந்து நீங்க ஒரு பாட்டு பாடுனீங்க. ஸோ ஃபைனலாக இந்த இன்டர்வியூ முடிக்கும் போது ஒரு பாடலோட முடிச்சிடலான்னு இருக்கிறார். என்ன பாட்டு? ரீசெண்டாக பாட்டு கேட்டு முணுமுணுக்கிற விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கா? பார்த்திபன் சாரை ரொம்ப பிடிக்கும். அதுவும் பார்த்திபன் சாரோட ஒத்த செருப்பு வந்து ஓகே. நான் ஒரு 20 வாட்டி பார்த்துருப்பேன். ஏன்னா ஒரு மனுஷன், தனி மனுஷன் அவ்வளோ அழகாக இப்படிலாம் யோசிக்கிறதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும். சான்ஸே இல்லை. இரவு நிழலாக இருக்கட்டும், ஆமா. ஒத்த செருப்பாக இருக்கட்டும், ஒரு இவரை வந்து ஆக்சுவலாக இவரோட காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ம், ம். இவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. சினிமாவை அதிகமாக நேசிக்கிற ஒருத்தர். அவரோட சிந்தனைகளும் வந்து நிறைய பேருக்கு முரண்பாடாக பட்டாலும் ம், ம். புரிஞ்சிக்கிறதுக்கு பக்குவம் இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா Okay. சிலதெல்லாம் வந்து ரொம்ப டீப் மீனிங்கில் 2 வார்த்தையிலாம் சொல்லிட்டு போயிடுவார். அவர் வந்து மாடர்ன் திருவள்ளுவர் மாதிரி தான். ரொம்ப நேரம் யோசிக்கணும். Okay. எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னா, ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். என்ன முதல் முறையாக சந்திக்கும் போது காதல் மன்னன் பட்டத்தை வந்து உங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னாரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே. அப்ப அவரோட ஒத்த செருப்பு ஒரு பாட்டு இருக்கு. Okay. ஒத்த உசரு உன்னால நித்த கசியும் கண்ணால தன்னந்தனியா தூங்குற குளிருதா புள்ள மண்ணு பட்டா கீருமேனு வச்சிருந்த மாறு மேல கீழப்பட்ட பாதை ஏதோ உறுத்துதா புள்ள காத்தடிச்சா பயப்படுவேன் மான் வழியில் அகப்படுவேன் பொத்தி வச்சு பார்த்துக்கிட்டேன் புரிஞ்சுதா புள்ள பாசம் மட்டும் புரிஞ்சுக்குவேன் காது மடல் கடிச்சுக்குவேன் உன் சிரிப்பு ஞாபகத்தை அதுக்கு மட்டும் அடிச்சுக்குவேன் திரும்பி வா புள்ள. செம பாட்டு. எனக்கு நைட் டைம் கேளுங்க அந்த ஆமா, கண்டிப்பா நிறைய பேர் அந்த பாடல்கள் வச்சிருப்பாங்க. ஓகே. சோ உங்க ஸ்டைல்ல ரொம்ப இந்த கேரிங்கான சாங். ஆமா, உங்க ஸ்டைல்ல 2025க்கு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே எப்படி சொல்ல போறீங்க? ஸோ காதல் தொலைச்சிட்டோன்னு நினைக்காதீங்க. காதல் என்னைக்குமே தொலையாது. நிறைய பேர் நினைக்கிறது நான் காதலை தொலைச்சிட்டேன், கிடைச்சோல தொலைச்சிட்டேன், ம். கிடைச்சவங்க என்னை விட்டு போயிட்டாங்க இப்படின்லாம் ஃபீல் பண்ணாமல், ஓகே, ஸோ லவ் யுவர் செல்ஃப். செல்ஃப் லவ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். உங்களை Okay. நீங்கள் நேசிக்க ஆரம்பிங்க. வாழ்க்கை ஆக்சுவலாக அழகாக தான் இருக்குது. நல்லா ஒரு சமீபத்தில் பார்க்கும்போது 52 வயசில் கூட ஒருத்தர் கல்யாணம் பண்ணி ம். இன்னும் அவரோட மனைவியை லவ் பண்ணி ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையை தொடங்கியிருக்காரு. ம். வாழ்க்கை எப்போ வேணாலும் தொடங்கலாம். ஓகே, காதல் ஆனால் சித்திரக்கூடாது, உனக்குள்ள மனசு வெறுத்துடக்கூடாது, ஓகே. சந்தோஷமா வாழு. அவ்வளவுதான் Okay. சொல்லலாம். ஓகே, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஹாப்பி மக்களே. வேலண்டைன்ஸ் டே. ஸோ குமுதம்ல இருந்து இன்டர்வியூ எடுத்த குமுதம் நேயர்களுக்கு எல்லாருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நான் Thank you. தேங்க்யூ. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் மதுரை.